வெல்கம் டு இணைய கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இதுவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கான எலக்ட்ரானிக் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஜீனா டயோட் அப்படின்ற ஒரு எம்சிக்யூ பார்த்துட்ருக்கோம். புரியுதுங்களா? ஜீனா டயோடில் இருக்கிற ஒரு எம்சிக்யூ, இதிலே பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து ஸ்காட்கி டயோடு வந்துடும், எல்லாமே வந்துடும். இதுக்கு முன்னாடி ஒரு 20 எம்சிக்யூ பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு 21. ஓகேங்களா? இது ஃபுல்லாக எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா டிப்ளமோ லெவலில் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? உங்கள் சில இது ஃபுல்லாக எதை டிப்ளமா டிபெண்ட் பண்ணி தான் இது நம்ம ஃபுல்லாகவே எடுத்துருக்கோம் கொஸ்டின். ஓகேங்களா? அந்த லெவல் தான் ஏஇ லெவல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீனா டயோட்? ஜீனா டயோடோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன? இதான் கொஸ்டின் மார்க். ஒரு ஜீனா டயோடு இருக்குது அப்படின்னா அதோட பிரைமரியாக என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்றதான் கேள்வி. அது என்ன பண்ணும்? ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுமா? கிடையாது. ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஏசியாவும் கன்வெர்ட் பண்ணாது நார்மலாக. அடுத்தது மெயின்டைன் ஏ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். இது கான்ஸ்டன்டான வோல்டேஜை வந்து கொடுக்குமா? அடுத்த கேள்வி வந்து ஆம்பிளிஃபை பண்ணுமா? ஓகேங்களா? சிக்னலை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுமா? அடுத்தது வந்து சிக்னலை வந்து ஸ்டோர் பண்ணுமா? இதுதான் நம்மளோட ஆப்ஷன். ஓகேங்களா? நார்மலாக ஜீனா டயோடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? உங்களுக்கு ஃபார்வர்ட் பயாஸில் பிஎன் ஜங்ஷன் மாதிரியே இருக்குமா? ரிவர்ஸ் பயாஸில் உங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த ஷார்ப்பாக வோல்டேஜ் நடக்கும். புரியுதுங்களா? அப்படின்னா கான்ஸ்டன்டான வோல்டேஜ் இருக்கும், கரண்ட் மட்டும் என்ன ஆகிட்டே இருக்கும்? ஜீனா டயோடில் வேரி ஆகிட்டே இருக்கும். ஆனால் வோல்டேஜை நான் வேரிப்படுத்துவேன். வோல்டேஜ் ஆனால் ஜீனா டயோடுக்கு அப்புறம் நான் பார்க்கும்போது வேரி ஆகாது. ஆனால் கரண்ட் மட்டும் என்ன ஆகிட்டே இருக்கும்? வேரி ஆகி போயிட்டே இருக்கும். ஃபிக்ஸடான வோல்டேஜை கொடுக்கறதுக்காக இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயன்படுத்துவோம். அதுதான் மெயின்டைன் ஏ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். மின் அழுத்தம் அப்படின்றது வோல்டேஜை குறிக்கும், மின்னோட்டம் அப்படின்றது கரண்டை குறிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தி கட்டிங் வோல்டேஜ் ஆஃப் எ டயோட்? கட்டிங் வோல்டேஜ் நம்ம டயோடில் எதை சொல்கிறோம்? கட்டின் மின்னழுத்த டயோடில் எதை குறிக்கிறது? கட்டின் வோல்டேஜ் அப்படின்றது எதை குறிக்குது? பிஎன் ஜங்ஷன் டயோடில். அதான் கேள்வி உங்களுக்கு. நார்மலாக கட்டிங் வோல்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா, இப்படி போடுறோம் ஒரு டயக்ராம், நான் இப்படி வரைகிறேன் அப்படின்னா இப்படி வரைஞ்சி இப்படி போடுவோம் தெரியுங்களா? இதுதான் எதை குறிக்கும்? கட்டின் வோல்டேஜை குறிக்கும். ஃபார்வர்ட் பயாஸில் குறிக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் பயாஸில் குறிக்கிறதா கட்டின் வோல்டேஜ். ஓகேங்களா? ரிவர்ஸ் பயாஸில் நம்ம பிரேக்கிங் வோல்டேஜ் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்வர்டில் கட்டின் வோல்டேஜ் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்வர்ட் இல்லை கட்டின் வோல்டேஜ் நானே சொல்லிட்டேன், ஃபார்வர்டுன்னு. ஓகேங்களா? அப்படின்னா இந்த வோல்டேஜுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த நார்மலாக வி, இது வந்து ஐ. 1 வோல்ட் கொடுப்பேன், வேரி ஆகலை. 2 வோல்ட் கொடுக்குறேன், வேரி ஆகலை. 3 வோல்ட் கொடுக்குறேன், வேரி ஆகுது. ஓகேங்களா? அப்படின்னா 3 வோல்ட்ல தான் உங்களுக்கு என்ன ஆகுது? வேரி ஆக தொடங்குது. அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? மினிமம் ஃபார்வர்ட் வோல்டேஜ் தட் டயோட் டு பி கண்டக்டட். இதுதான் ஆன்சரு. நான் நார்மலாக வோல்டேஜ் இருந்தால் மின்னழுத்தம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வோல்டேஜ் கொடுக்குறேன், ரெண்டாவது வோல்டேஜ் கொடுக்குறேன், மூணாவது ஒரு வோல்டேஜ் கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டு மூணாவது வோல்டேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கண்டக்ட் ஆகுது. அப்படின்னா ஒரு மினிமம் வோல்டேஜுக்கு அப்புறம் என்னவாது? என்னோட டயோடு வந்து கண்டக்ட் ஆகுது. டயோடுன்றது எதை மென்ஷன் பண்ணுறதோ அந்த இடத்துல அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோட மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா? ஆப்ஷன் இது புரிஞ்சிட்டு அப்படின்னா இந்த ஆப்ஷனில் தேடி பார்க்கணும். முதல்ல 2 விதம் இருக்குது. ஒன்று ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று ஆன்சரை நினச்சிக்கிட்டு அந்த ஆன்சர் இங்கே இருக்கான்னு பார்க்குறது. இப்போ இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சி அது ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, what happened to PN junction diode when it is exposed to light? ஓகேங்களா? அப்படின்னா என்னது? ஒரு டயோடில் வந்து வெளிச்சத்துக்கு உட்படுத்தப்படும் போது என்ன நிகழ்கிறது? ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட நான் என்ன பண்ணுறேன்? லைட்டில் வைக்கிறேன். அப்போ என்ன நிகழ்வு ஏற்படுகிறது அப்படின்றது தான் கேள்வி. ஓகேங்களா? So what happened to PN junction diode when it is exposed to light? அது வந்து கண்டக்டிங்கை வந்து ஸ்டாப் ஆயிடுமா? அதாவது கண்டக்ட் ஆகிட்டு நிறுத்திடுமான்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சரு. அப்புறம் என்னது?
இட் பிகேம்ஸ் ஏ போட்டோ வோல்டிக் செல் அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷனு. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீசஸ். அடுத்தது ப்ரொடியூஸ் ஹீட். ஓகேங்களா, நார்மலாக ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடை நான் லைட்டில் வச்சுட்டேன் அப்படின்னா வெளிச்சத்தில் உட்படுத்தும் போது என்ன நிகழ்வு நிகழ்கிறது அப்படின்னா எனக்கு போட்டோ வோல்டிக் செல். இட் பிகேம்ஸ் ஏ போட்டோ வோல்டிக் செல். என்ன சொல்லியிருக்காங்க, இது ஒரு போட்டோ வோல்டிக் செல்லாக மாறுகிறது. இது ஒரு போட்டோ வோல்டிக் செல்லாக மாறுகிறது. ஓகேங்களா, அவங்க வச்சுக்கோங்க. வெளிச்சத்துக்கு உட்படுத்தும் போதுன்னா வெளிச்சத்தில் வைக்கிறேன், அப்போ பிஎன் ஜங்ஷன் டயோட என்ன ஆகுது, போட்டோ வோல்டிக் எஃபெக்ட் நடக்குது. அதுதான் கேள்வி. ஓகேங்களா, அடுத்தது which of the following is feature of the Schottky diode. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா இதெல்லாம் காமனா இருக்குது. ஓகேங்களா, ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு. which of the following the features of the Schottky diode. பின்வருவனவற்றுள் எது வந்து Schottky diode சிறப்பு அப்படின்னு கேட்குறாங்க, சிறப்பு அம்சம் எது, இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா, குறைந்த மின்னழுத்தம் வீழ்ச்சி. ஓகேங்களா, ஆன்சர் என்ன, ஏ. லோ ஃபார்வர்ட் வோல்டேஜ் ட்ராப். லோ ஃபார்வர்ட் வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காட்கி டயோட்ல ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் தான் அப்படின்னா இது கரெக்டான ஆன்சர். லோ ஃபார்வர்ட் வோல்டேஜ் ட்ராப். இதை இப்போதான் முத நீங்க படிப்பீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பிஎன் ஜங்ஷன் பார்த்துருப்போம், தினா டயோடு பார்த்துருப்போம், ஆனால் ஸ்காட்கி டயோட்ல ரேராக கேட்பாங்க. ஸ்காட்கி டயோட்ல இப்போ புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டீங்க. அது என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லோ ஃபார்வர்ட் வோல்டேஜ் ட்ராப். லோ ஃபார்வர்ட் வோல்டேஜ் ட்ராப் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. which of the following is the feature of the Schottky diode. என்னது, லோ ஃபார்வர்ட் வோல்டேஜ் ட்ராப். ஓகேங்களா, நெக்ஸ்ட், what type of material used to making a p region of pn junction diode. ஈஸியான கேள்விதான். pn junction diode p region என்னவா இருக்கும், p region எப்படி இருக்கும் அப்படிதான். what type of material used to make p region of pn junction diode. pn junction diode p region எப்படி மேக் பண்றாங்க அப்படின்னா என்னது, p type மெட்டீரியல் எல்லாம் மேக் பண்றாங்க. p region அப்படின்னா p type செமிகண்டக்டர், n type செமிகண்டக்டர் எடுத்துக்கிறோம். இதுல p region என்னவா இருக்குது, p type செமிகண்டக்டர். n region அப்படின்றது என்னது, n type செமிகண்டக்டர். ஓகேங்களா, அதுதான் இங்க சொல்றாங்க. p டைப்பா n டைப்பா அப்படின்னு பாக்குறோம். இதனால p டைப்பால செஞ்சிருக்கிறாங்க. இதுவே வந்து என்னன்னு கேட்டதா அது என்ன டைப் வந்துடும், இங்க வந்திருக்கும். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்றது பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் தான். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். பியூர் ஃபார்ம் அப்படின்னா ஒன்று என்னாவே இருக்கும், ஃபுல்லாவே பி அப்படின்னா பியாவே இருக்கும், அதுதான் பியூர் ஃபார்ம். ஓகேவா, நெக்ஸ்ட், ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் வாட் ஆர் த மைனாரிட்டி கேரியர்ஸ் இன் தி பி ரீஜியன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பி ரீஜியன் என் ரீஜியன் ரெண்டு இருக்கும். பி ரீஜியன் அப்படின்னா மெஜாரிட்டி கேரியர் வந்து ஹோல்ஸு, மைனாரிட்டி கேரியர் வந்து என்னது எலக்ட்ரான். என் ரீஜியனை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மெஜாரிட்டி கேரியர் வந்து எலக்ட்ரானு, மைனாரிட்டி கேரியர் வந்து என்னவா இருக்கும், ஹோல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா, இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, பி ரீஜியன்ல மைனாரிட்டி, பி எடுத்துக்கிட்டோம்னா மெஜாரிட்டி என்னவா இருக்கும், ஹோல்ஸாக இருக்கும். அப்படின்னா மைனாரிட்டி என்ன இருக்கும், எலக்ட்ரானா இருக்கும். ஸோ ஆன்சர் இங்கே செக் பண்ணி பாருங்க, எலக்ட்ரான் எங்கே இருக்கு, எலக்ட்ரான் இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஏ. இது டிப்ளமோ லெவல். மறுபடியும் நான் சொல்றேன், என்ன சம்மும் சால்வ் பண்ணுவோம். புரியுதுங்களா, கொஞ்சம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சம்மையும் சால்வ் பண்ணி நான் கொடுத்துட்றேன். ஓகேவா, எடுத்துக்குவோம். 27. What does the term reverse breakdown refer in PN junction diode? PN junction diode ரிவர்ஸ் பிரேக் டவுன் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா, ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரிவர்ஸ் பிரேக் டவுன் என்றால் என்ன போட்டுருக்காங்க, அது தமிழில் தெளிவாகவே இருக்கு. ரிவர்ஸ் பிரேக் டவுன் என்றால் என்ன, பிஎன் ஜங்ஷன் டயோட்ல ரிவர்ஸ் பிரேக் டவுன் அப்படின்றது கண்டிப்பா எங்க தான் இருக்க போகுது, உன்னோட கேரக்டரிஸ்டிக்ல ரிவர்ஸ்ல தான் இருக்க போகுது. ஓகேங்களா, மேல இருக்கிறது ஃபார்வர்டு, இந்த சைடு இருக்கிறது ரிவர்ஸ். ஓகேங்களா, ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக் இங்கே போடுவோம், ரிவர்ஸ்னா இந்த சைடு போடுவோம். ஓகேங்களா,
அப்போனா இந்த இதை பற்றி தான் ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷனை நம்ம பார்க்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இன்னொரு பாயிண்ட் where the diode start for conducting reverse direction. ரிவர்ஸ் அப்படின்னா இது டயோடு என்ன பண்ணல, அங்கே ஃபார்வர்டுக்கு நான் என்ன சொன்னேன், கட்டிங் வோல்டேஜ். கட்டிங்னா என்னது, ஃபார்வர்டு வோல்டேஜில் மினிமம், அதுக்கப்புறமேட்டு தான் அதை கண்டக்ட் பண்ணும். ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னது, உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் தான் என்னது மினிமம். அதுக்கப்புறம் என்ன வரும், ஸ்டார்ட் தி கண்டக்ஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்டாகவே இருக்குது பாருங்களேன். The point where the diode start conducting in the reverse direction. diode மாற்று திசை மின்னோட்டத்தை நடத்த தொடங்கும் புள்ளி. ஓகேங்களா? மாற்று திசைனா ரிவர்ஸ். இப்படி போட்டுனா இந்த இடம். ஓகேங்களா? இதுதான் என்னது அந்த இடம். இது பிரேக் டவுன். என்ன பிரேக் டவுன் அப்படின்னா ரிவர்ஸ் பிரேக் டவுன். இது இப்படி நான் போட்டேன் அப்படின்னா இது என்ன சொல்லியிருப்போம், கட்டிங் வோல்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு என்னது, இதுக்கும் ஏ தான். நெக்ஸ்ட் which of the following is not true about the ideal diode. இந்த டயோட்ல ஐடியல் டயோட்ல பின்வருவனவற்றில் எதில் வந்து தப்பு அப்படின்னா, நாட் ட்ரூ அப்படின்னா என்னது, ஃபால்ஸ்னு அர்த்தம். நாட் ட்ரூனா என்னது, ஃபால்ஸ்னு அர்த்தம். அப்படின்னா தவறான கூற்று எதுன்னு அர்த்தம். அதான் உண்மை அல்ல. இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க நார்மலாக, டிஎன்பிசிலையும் கேட்பாங்க, ஆர்ஆர்பி. உண்மை அல்ல, உண்மை அல்ல அப்படின்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், இதெல்லாம் நம்ம டைரெக்டாக படிக்கிறதா. ஓகேங்களா? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து இது என்னது, ஜீரோ ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்ஃபினிட்டிவ் ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ், இன்ஸ்டன்டேனியஸ் சுவிட்சிங்கு. அடுத்தது என்னது, ஆப்ஷன் டி வந்து ஹை ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். இந்த ஹை ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்றது தான் உங்களுக்கு இதில் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்படி படிச்சுக்கோங்க. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன உங்களுக்கு இது அப்படின்னா, இன்னொரு கேள்வி கேட்டாங்க, இன்னொரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா இதெல்லாம் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். பின்வருவனவற்றுள் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட், உண்மையான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதில் இருக்கிற ஏதாவது ஒன்று அங்கே ஆன்சராக இருக்கும். ஸோ ட்ரூவையும் பார்த்துக்கோங்க, ஃபால்ஸையும் பார்த்துக்கோங்க. ஜீரோ ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது கரெக்டு, இன்ஃபைனைட் ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ்ன்றது கரெக்டு, இன்ஸ்டன்டேனியஸ் சுவிட்சிங் அப்படின்றதும் கரெக்டு. அப்படின்னா எதுதான் தப்பு உங்களுக்கு, ஹை ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்றது தான் தப்பான பதில். ஓகேங்களா? அப்போனா நம்ம இதை பொறுத்தவரையும் இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? உண்மை எல்லாம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா இது. நெக்ஸ்ட், which type of diode is used in voltage clamping circuit. voltage clamping, clipper, rectifier எல்லாத்தையுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நார்மலாக டயோடு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டயோட்னாலே பிஎன் ஜங்ஷன் டயோடு. இந்த இதில் இப்போ ஒரு ஆப்ஷன் 4-5 கொடுத்துட்டாங்கல்ல, இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டாங்க. புரியுதுங்களா? ஸ்காட்கி டயோடா, அடுத்தது ஜீனா டயோடா, டனல் டயோடா, எல்இடியா. ஓகேங்களா? இதில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஜீனா டயோடு தான் இதில் கரெக்டான ஆன்சர். பின்வருவனவற்றுள் எது வந்து கரெக்டான வோல்டேஜ் கிளாம்பிங் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி. அதோட ஆன்சர் வந்து என்னது, ஜீனா டயோடு. ஓகேங்களா? இந்த ஸ்காட்கி, டனலு இதெல்லாம் வந்து நம்ம சுவிட்சிங் ஐசி ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்ணுவோம். எல்இடியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், லைட்டை வந்து எமிட் பண்ணுற ஒரு டயோடு. ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே மெயின் காம்பினேஷன் என்னது, பியும் எண்ணும் தான். இதை தான் வேறு விதமாக டோப்பிங் பண்ணி இல்லைன்னா ஸ்ட்ரக்சரில் மாற்றி கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஜீனா டயோடு, ஸ்காட்கி டயோடு, டனல் டயோடு, எல்இடி எல்லாமே உருவாக்கிருப்போம். பேசிக்காக பார்த்தா இந்த இடத்துல என்ன இருக்கும், ஆனோடு, இந்த இடத்துல கேத்தோடு. இதுதான் பேசிக்காக இருக்க பிஎன் ஜங்ஷன். இதுக்குள்ளே இருக்கிறதா இது எல்லா டைப்பும் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து 30. In which region operation does the Zener diode maintain a stable voltage? ஸ்டேபிள் வோல்டேஜ், ஜீனா டயோடு வந்து எந்த வோல்டேஜுக்கு அப்புறம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ஜீனா டயோடு கேள்வி. விச் ரீஜியன் ஆஃப் ஆப்ரேஷன் ஜீனா டயோடு மெயின்டைன் ஸ்டேபிள் வோல்டேஜ், எந்த வோல்டேஜ் டைமில் இல்லை எந்த வோல்டேஜ் லெவலுக்குள்ள உங்களுக்கு என்ன அது ஜீனா டயோடு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நார்மலாக இதுக்கும் இங்கே தான் வரணும், ரிவர்ஸுக்கு தான் வரணும். எது ஸ்டேபிள், இந்த இடம் தான் ஸ்டேபிள். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் நம்ம போடுவோம், இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிரேக் டவுன் வோல்டேஜ்னு ஒன்று போடுவோமா.
இங்கிட்டு பிரேக் டவுன்னு சொல்லணும். இங்கிட்டுனா என்ன சொல்லணும்? கட்டின்னா கட்டு இன்னும் இது வந்து பிரேக்கு டவுனு. ஓகேங்களா? அப்படின்னா இந்த இடம் என்னது உங்களுக்கு? பிரேக் டவுன் வோல்டேஜ். பார்த்தோன்னே சொல்லிடணும். ஓகேங்களா? ஸோ பிரேக் டவுன் ரீஜியன், இந்த இதுக்கு பேர் என்னது? பிரேக் டவுன் ரீஜியன். அப்போனா ஒரு ஜீனா டயோடு எந்த இயக்க பகுதியில் ஒரு நிலையான மின்னழுத்தத்தை பராமரிக்கிறது அப்படின்னா பிரேக் டவுன் பகுதியில். பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிட்டே இருக்கு? கான்ஸ்டண்டாக போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு 10 கேள்வி சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம அகாடமிக்கில் ஈஸி ரிலேட்டடான எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்சஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டு ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாமே ஈஸி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. கால் பண்ணணும் அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கைகளையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.